கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை கடைசி வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர், தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, உராரா ரிவரா ரிபாரா ரிவரா ஒப்பாரா உபரா ரிகாரா ரிகரா, எந்த பலவின நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா, எந்த பலவின நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனாயினீர் எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனாயினீர் எதற்கும் பயமில்லையே, ரிப்பாரா ரிவரா ஒபாரா உபரா ரிகாரா ரிகரா ஒபாமா ஒபமாம், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லாட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் லாட், ஜானகி அமால் பிரைஸ் லாட். கர்த்தர் நல்லவர். பிஷப் ஒருத்தர் பார்க்கிறேன், நோபல். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம கொலைசியருடைய 4வது அதிகாரம் கடைசி வசனத்தை 12வது வசனத்தை தியானிக்கிறோம். பவுலாகிய நான் எழுதும்போது ஏன் எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கையினாலே எழுதி, இந்த வார்த்தையை என் கையினாலே எழுதி அப்படிங்கறத நம்ம தியானிக்க இருக்கிறோம். பவுல் தமஸ்கு வீதியில ஆண்டவருக்கு விரோதமாக கையெழுத்து பெர்மிஷன் வாங்கி சபையை துன்பப்படுத்துறதுக்கு போயிட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சந்திக்கிறார். சந்திச்சு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 9வது அப்போஸ்தலர் 9:9, அவன் 3 நாள் பார்வை இல்லாமலும் புசியாலும் கூடியவங்க. 3 நாள் கண்ணு தெரியாம உண்டவாக்கிட்டான். ஏன் கண்ணு தெரியாம ஆக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ணு தான் என்ன செய்து போய் என் சபையை துன்பப்படுத்துச்சு. இப்ப சந்திச்சுட்டார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொல்லி. அதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது வசனத்தை வாசிக்கிறேன். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில் போன்றவர்கள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞானஸ்நானம். இந்த பார்வை அடைந்தாலுமே இந்த கண்ட ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட் அவருக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா, இந்த ஷார்ப்பா நம்ம பார்க்கணும்னா அது கொஞ்சம் மங்கல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வயதாயிடுச்சானே கேட்ராக்ட் அப்படின்னு ஒண்ணு வந்துடும், அது எல்லாத்தையும் மங்கலாக்கும். இப்ப லேட்டஸ்ட் என்னன்னா, அதை எடுத்துட்டு உள்ள ஒரு லென்ஸ் தூக்கி வச்சுறாங்க, கண்ணாடி படாமலே என்ன செய்யலாம் பார்க்கலாம். ரோமர் 11வது அதிகாரம், ரோமர் 16:22 வசனத்துல வழக்கமா ஒரு ஆளை வச்சு எழுத வைப்பார். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியு வாக்கிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். இது இவராகவே எழுதிக்கிட்டார். தெர்த்தியுங்க தான் எழுதிட்டு இருக்காரு. பவுல் சொல்றதெல்லாம் எழுதிட்டே இருக்காரு. நைசா இந்த நிருபத்தை நான் தான் எழுதுறேன்,
பவுல் சொல்றாரு, சொல்ல நான் செய்திருக்கேன். அதனால நான் கர்த்தருக்கு உங்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னு தன்னை சொல்லிட்டார். வணக்கமா பவுல் இந்த தெர்த்தியை பார்க்கணும், இப்படி யாரையாவது சின்ன சேவர் எழுத வைப்பார். ஆனா இங்க என்ன சொல்றா, நானே என் கைகளினாலே எழுதுனேங்கிறார். சரி, இவருக்கு இந்த கண்ணில் உள்ள அந்த பவர் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அதுக்கு ஆன்சர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 6வது. நான் அப்படி பிரயாணப்பட்டு தமஸ்கு வீதியிலே சமீபம் போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றிலும் பிரகாசித்தது. 11 பாருங்க. அந்த ஒளியின் மகிமையாலே நான் பார்வையற்று போனேன். ஒரு பிரைட் லைட் என்ன செய்யுது, பவுல அடிக்குது. இந்த பிரகாசமான லைட் வரும்போது கண்ணை பாதிக்கும். நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. அந்த மந்திரி எப்பவுமே ஆண்டவரோடு இருக்கிற மனிதன், ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். ராஜாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்பார். மந்திரி, எனக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லப்பா, என்ன செய்யணும் அப்படின்னு. இவரு, ஐயா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் முழங்கால் பண்ணிட்டு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஜெபிச்சு நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஆன்சர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. வேற யாருமே அந்த மாதிரி ஆன்சர் கொடுக்க முடியாது. இப்படி 2 பேருக்கு ரொம்ப ஒரு சுமூகமான ரிலேஷன் இருந்துச்சு. ஒரு நாள் ராஜா சொல்றாரு, கவரியா, எனக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்கணும், நான் அவர்கிட்ட ஆலோசனை வாங்கணும், உங்ககிட்டலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, அதனால நான் அவரை சந்திக்கிறதுக்கு நீ எனக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உன்னை இவரு ராஜா சொல்லி கொடுக்கலன்னா மந்திரி தலை போயிடும். என்ன சொல்றாரு ராஜா, நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு வாங்க, நான் உங்கள்கிட்ட ஆண்டவராக இயேசு சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். ராஜா ஒரே சந்தோஷம், இந்த போல கட் பண்ணி விட்டுலாம், நம்மளே இருக்கலாம் சந்திச்சிடலாம் அடிச்சுட்டு. அப்ப 12 மணிக்கு வந்துட்டார் ராஜா. காட்டியா, ஓ இயேசுவை காட்டு, நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு அந்த சூரியனை காட்டுறேன். ராஜா, ஒரு நிமிஷம் இந்த சூரியனை உங்க கண்ணை மூடாம நீங்க பாருங்க, அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு என் ஆண்டவரை காட்டுவேன் அப்படின்னு வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு டக்குன்னு கண்ண முடியல, என் கண்ணை அவிஞ்சு போய் அதை பார்த்தானா அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு, உங்களால் அந்த சூரியனே ஒரு நிமிஷம் பார்க்க முடியாதுங்கிறீங்க, ஒரு செகண்ட் உங்களால பார்க்க முடியல. ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சூரியன், சந்திரன், நீங்க காணக்கூடியது எல்லாத்தையும் உண்டாக்குனார் அவர். நீங்க அவரை பார்க்கணும்னா அதை நீங்க ரட்சிக்கப்படணும், உங்க இருதயத்துக்குள்ள வரணும், நீங்கள் முழங்கால் போடணும், ஜெபிக்கணும், ஆண்டவர்களுக்கு ஒரு உறவு வரும், அவர் சத்தத்திற்கு நீங்க கேட்கணும். சத்தத்தை கேட்டு உங்களுக்குள்ள உறவு வந்தா தான் முடியும். இப்படி உங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சூரியனை விட பிரகாசமான ஒளியத்தை நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 11 அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனேன் அப்படின்னாலே, அப்ப பவுலுக்கு கண்ணுல ஒரு செதில் இருந்துச்சு, அது கீழே விழுந்துருச்சு. விழுந்தாலும் அந்த கண்ணுடைய பார்வை கொஞ்சம் டிம்மா இருக்கும். அதனால அவர் என்னன்னா ஒரு ஆளை வச்சிருப்பாரு, அவரை வச்சு எழுத வைப்பாரு. ஆனா நம்ம பார்க்கிற கொலோசியர் 4வது அதிகாரம் 18 பவுலாகிய நான் என் கையினாலே எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். சரி, எந்தெந்த நிருபங்கள்ல அவர் தன் கையினாலே எழுதினார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு வசனம் எடுத்துக்கணும். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 16வது அதிகாரம் 21 பவுலாகிய நான் என் கையை கொண்டுதானே உங்களை வாழ்த்துகிறேன், கையெழுத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் எழுதும்போது அவர் கையெழுத்தினாலே, அவர் கையினாலே எழுதுகிறார். பல காரியங்கள் இருந்தாலும் ஒரு விசேஷமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 15வது அதிகாரம். 15வது அதிகாரம் உயிர்த்தெழுதல்ங்கிற அதிகாரம். உலக மக்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். 100% மனிதன். அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, சகோதரர்கள் இருந்தாங்க, சகோதரிகள் இருந்தாங்க. தன் கையால தான் வேலை செய்தார். ஆனா என்ன ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் மறிக்கிறாங்க,
அவங்க கதை முடிஞ்சிச்சு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் உயிர் தெழுந்தார். அதெல்லாம் எங்க சரித்திரமே மாறிடுச்சு. அவர் உயிர் தெழுந்தார், நமக்கு அந்த நிச்சயத்தை கொடுத்தார். அவர் பிள்ளைகள். அப்ப நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயிர் தெழுதல்ங்கிற ஒரு அடிப்படையில அவர் கடவுள். அந்த கடவுள் இந்த உயிர் தெழுதல என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 51 1 கொரிந்தியர் 15:51, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படும். மறுரூபம். அப்ப பவுல் இதை கையினால எழுதும் போது அவர் பெரிய கான்செப்ட் அவர் மைண்ட் வச்சிருக்காரு. அது ஃப்ளோல வந்துகிட்டே இருக்கும். அப்படி எழுதிக்கிட்டே இருக்காரு. அவர் பெரிய சத்தியத்தை காட்டார். அது உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு சத்தியம். ரெண்டாவது எதை எழுதுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, பவுலாகிய நான் என் கைகளினாலே உங்களை வாழ்த்துகிறேன், நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம், இப்படியே எழுதுகிறேன். ஒரு அடையாளத்தை வச்சு எழுதுகிறார். இந்த தெசலோனிக்கர் சபையில ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ சபையில போய் எத்தனை பேர் இயேசு வருவார்னா, வருவாரா, ஆமாவா, அப்படியா சொல்றாங்க. ஆனா தெசலோனிக்கர் சபையில அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. அது எப்படி பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது அதிகாரம் 10வது வசனம், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. முழு நேர ஊழியக்காரர்கள் வாசிக்கும் போது அதை அப்படியே முழுங்கிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது வசனத்தை வாசிக்கிறேன், உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை, என்னென்றால் நீங்க செய்திருக்கிற மாதிரியா இருக்கும். 11வது வசனம் 2 தெசலோனிக்கர் 3:11 ஏன் கையினால இருந்தா இதான் ரீசன். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலாக ஒழுங்கற்று சுத்திகளுக்கு இப்படிப்பட்டவர்கள் அமைதியோடு சாப்பிடவும் வேலை செய்துதான் சாப்பிடும். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் வேலை செய்யறாங்கன்னு எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். செய்யவே மாட்டாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. அவருக்கு என்ன வேணாலும் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார், டாக்டர் இதுக்காக ஜபம் பண்ணி கொள்ளுங்க. ஆமா, என் இவருக்கு ஜபம் பண்ண தெரியாதா? இதுக்கு எனக்கு அனுப்புனா அவர் வேலை செய்ய மாட்டாரு. எல்லா தேவையும் நான் சந்திக்கணும். நான் கேர்ஃபுல்லா அதை பிளாக் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு எனக்கு அனுப்புற எனக்கு அனுப்பிட்டா அப்புறம் நான் அதை செய்யணும். வேலை செய்து அவங்களுக்கு சோம்பேறித்தனம். பவுல் தன் கையால் எழுதுறாருன்னா இதுதான் பிரச்சனை. வேலை செய்யாம சாப்பிட கூடாது. ரைட். பாப்போம் அடுத்த வசனம் வச்சுக்கோங்க. எது அர்த்தம்னா பிலமோன் 19வது வசனம். பிலமோன் 19வது வசனம்னா அடுத்து கையினால எழுதுறாரு. பவுலாகிய நான் இதை என் சொந்த கையினால எழுதி, அந்த சொந்த கையில அவரு சேர்க்கிறார். ஏன் இதை சொந்த கையில சேர்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுல் பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் பிலமோனுக்கு. தனக்காக கிடையாது. ஒனேசிமு 10வது வசனம், நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உண்மை மன்றாடுகிறேன். சொந்த கையில எழுதும்போது நான் இருதயத்தை அப்படியே ஊத்துறாரு. எப்படி ஊத்துறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஐயா அவன் ஒரு காலத்துல அடிமையா இருந்தான். ஆனா அப்ப அடிமை கிடையாது, அவன் சகோதரன். பாருங்க 11வது வசனம், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம். எப்படி உமக்கு எனக்கு பிரயோஜனம்? முன்னாடி அடிமை, அவன் சபைக்குள்ளே வரமாட்டான், வீட்டுக்குள்ளே வரமாட்டான். ஆனா இப்ப அவர் செய்தி கொடுப்பார். நான் சொல்லுகிற சத்தியத்தை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். என் கொடி இருந்தான், அப்ப உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். பாருங்க 16, எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள் எல்லாம் பிரியம் உள்ளது. ஏன் சகோதரன் ஐயா அவன் உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான அன்பை வெடுத்துறதுக்கு லெட்டர் எழுதுறாரு. தான் சொந்த கையினால எழுதுகிறார். சரி, பிலமோன் கான்ஸ்டபிளுக்கு பிலிப்பியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 1:13,
அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியேகிறவை. என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள். சுவிசேஷத்தை சொன்னனால என்ன கட்டி வச்சிருக்காங்க. அதனால என்ன ஒரு வித்தியாசமான ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதரர்களே அநேகர் என் கட்டுகள்னாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லுகிறார்கள், அதை அதிகமாக துணிந்திருக்க செய்கிறார்கள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பவுல் சிறைச்சாலையில் இருக்காரு. ஒருத்த வந்து கேட்கறான், யாரு அந்த பவுல்னு ஒரு ஆள் சிறைச்சாலை வச்சிருக்காரு? அவர் இயேசுவை குறித்து சொன்னனாலதான் உள்ள வச்சிருக்காரு. அப்போ ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து நிக்கிறாரு. பவுலா? ஆமாவா? நான் அவரை சந்திக்கலையா? இன்னைக்கு அது ஜெயில எனக்கு அவர் சந்திக்கணும். நூற்றுக்கு அதிபதி பவர்ஃபுல் மேன் வந்த உடனே அந்த வச்சு பவுல் ஒரு வணக்கம் வைக்கிறார். பவுல், நீங்க இயேசு கிறிஸ்து சொன்னதுனாலதான் உங்களை சிறையில் வச்சிருக்காங்களா? ஆமாங்க, அந்த இயேசுவை நான் பார்த்தேங்க. சிலுவையில் அவர் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் கூட இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு நல்லா தெரியும், கல்லறையெல்லாம் திறக்குதுங்க, அவர் ரத்தத்தை சிந்துறாரு. அந்த நேரத்தில் ஒரு சத்தம் வருது. உண்மையிலே நான் ஆடிட்டேன். அந்த நேரத்தில் தேவனுடைய குமாரன் சொன்னது நான் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயேசு பத்தி தான் சொல்றீங்களா? எனக்கு அவரை பத்தி இன்னும் நிறைய சொல்லுங்க. நிறைய சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. என்னையா இப்படி இயேசுவை பத்தி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லி. அடுத்த இன்னொருத்தர் வர்றாரு. அவரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000க்கு அதிபதி. அவர் வந்து நிக்கிறாரு. யா, 100க்கு அதிபதி சொன்னாரு, ஐயா இயேசுவை பத்தி அவ்வளவு காரியங்கள் எனக்கு சொன்னாரு, எனக்கு நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா சபைக்குள்ள ஒவ்வொரு பவர்ஃபுல் பீப்புளா உள்ள வர்றாங்க. பட்டையும் தொப்பியெல்லாம் தூக்கி வெளியே தூக்கி வச்சுக்கிட்டு முழங்கால் போட்டு ஜோம் பண்றாங்க. யாருங்க இது இப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கா? இனி யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. என் வேலைக்காரனா தாங்க இயேசு சுகம் கொடுத்தாரு. அந்த 100க்கு நான் தான். ஆனா அன்னைக்கு எனக்கு சபைக்குள்ள வர தெரியாது. இப்ப சபை வந்துருச்சு. அந்த இயேசுவை குறித்து நான் வணங்கி சோசரித்து, அப்படி பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்காங்களோ, பவர்ஃபுல்லா இருக்காங்க, எல்லாரும் என்ன செய்றாங்க? இயேசுவை ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் அந்த பிலிப்பியர் நிருபத்தை முடிக்கும் போது கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா 21வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவங்கள் என்னோட வார்த்தைகள், பரிசுத்தவங்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அருமையான ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறித்து கட்டுனால பவுல் பிரபலமாக்கிட்டார். இப்ப மற்றவங்களும் என்ன செய்றாங்க? தைரியம் போய் சொல்றாங்க. அதனால பிலிப்பியர் எழுதும்போது அது சிறைச்சாலை நிருபம் சொந்த கையினால் என்ன செய்யறாரு? எழுதுகிறார். சரி, நம்ம அடுத்த பாரிக்கத்தான் நம்ம பார்க்க போயிடும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது வசனம், நான் கட்டப்பட்டுகளை நினைத்து கொள்ளுங்கள், கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த கிருபை உங்களோட கூட இருப்பதாக அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கிருபையை ருசிச்சு பார்ப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் ஒரு காலத்துல என்னைக்கோ மறித்து மண்ணோட போயிருக்க வேண்டிய நானு 67 வயசுல உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். இன்னைக்கு கிருபை 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 குலேஸ்வர முடிக்கிறோம். நாளைக்கு நான் கால் ஹாலிடே. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். நாளைக்கு ஊர்ல போய் நான் புது செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அது என்ன நினைக்கிறேன்? ஏசாயா. அப்ப அந்த கிருபையில என்ன வருதுன்னா, ஆண்டவர் ஒரு புதிய செய்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த கிருபையை குறித்து எங்கெங்கெல்லாம் பவுல் இந்த கிருபையை சொல்றாருன்னு சொல்லி நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம். அந்த கிருபையோடு ஒரு ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சிருக்கிறார். முதல் கிருபையை நீங்க எடுத்துக்கலாம். ரோமர் 16வது அதிகாரம் 24. நம்முடைய ரோமர் 16:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென். அனைவரோடு கொடுப்ப இருப்பதாக ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருபை எல்லாருக்கும் வேணும். அனைவருக்கும். எனக்கு தேவையில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதனாலதான் அனைவரோடு கூட இருக்க தேவைங்கிறது. அதற்கு அடுத்த வருஷம் 25, ஆதி முதல் அடக்கமா இருந்து இப்பொழுது தீர்க்க அனாதி தேவனுடைய கட்டளை. அனாதி தேவன் உலகம் உண்டாறதுக்கு முன்னாடி அவர் பெயர் என்னன்னா அனாதி தேவன். அந்த அனாதி தேவன் தன்னை ஒரு குமாரனாக வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். சொல்லுகிறாரு. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
26 இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாக்கிய என் சுவிசேஷத்தின்படி உங்கள் அனைவரையும் ஸ்திரப்படுத்த வல்லவர். ஸ்திரப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஓட்டத்தை ஆரம்பிச்சாச்சு, அந்த ஓட்டத்தை முடிக்கணும். இன்னைக்கு என் மனைவி காலையில் நாங்கள் காஃபி குடிக்கும்போது அவன் இந்த சில கதைகள் கேட்டு அதை எனக்கு சொல்லுவான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நீக்ரோ கருப்பினத்தான் ஒலிம்பிக் ரேஸ் ஓடுறதுக்காக ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி பாதி தூரம் வந்து அவர் காலில் ஒரு கிரான்ஸ் வந்துச்சு. கிரான்ஸ் ஒரு நரம் ஒரு இழு வித்துச்சு. அப்படி கீழே விழுந்து இந்த ஸ்பீட்ல அவர் கை காலெல்லாம் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. அந்த முழங்கால அவரை வீங்கிடுச்சு. உடனே அங்கிருந்து வந்து அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா அந்த காலோடைய அவர் ஓட ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ள எல்லாம் ஓடி முடிச்சுட்டாங்க. ஆனாலும் இவர் ஓடுறாரு. ஓடி 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 வந்து இந்த பினிஷிங் முடிக்கிறார். நிருபர்கள்லாம் இவர் வந்து கேட்கறாங்க, ஏங்க நீங்க தான் தோத்து போயிட்டீங்கன்னு, என்னத்துக்கு நீங்க ஓடுனீங்கன்ட்டு. அவர் சொல்றாரு, 4000 கிலோமீட்டர் இடத்துல இருந்து என்னை எங்க தேசத்துல இருந்து என்னை எங்க அனுப்புனது பாதியிலே திரும்பி வர்றது கிடையாது. ஆரம்பிச்சு முடிக்கணும். எல்லாரும் ஜெயிக்க முடியாது, எனக்கு எல்லாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா நான் முடிக்காம போனா அது எனக்கு கேவலம் அப்படின்னாரு. கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக உள்ள வார்த்தை. அவர் ஒரு கிறிஸ்தவர். அதுபோல நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓட ஆரம்பிக்கணும். ஆனா முடிக்காம போனா பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் அவர் என்ன சொல்கிறார்னா, என் சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். இந்த ஸ்திரப்படுத்த வல்லவர் என்ன கொடுப்பார்னா கிருபை கொடுப்பார். அந்த கிருபை இருந்தா தான் நம்மளால ஓட முடியும். சரி, அடுத்து 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 23 அடுத்து கிருபை எதற்காக தேவை அப்படின்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 23 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோட கூட இருப்பதாக. இந்த கிருபையில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வாசிக்க, இப்படிப்பட்டவர்களுக்கு உடன் வேலைக்காரர்களாகிய பிரயாசப்படுறது யாரும். இப்படிப்பட்ட உடன் வேலைக்காரர்கள். இந்த கிருபை யாருக்கு தேவை? உடன் வேலையாளருக்கு தேவை. இப்ப எல்லாரும் எல்லா காரியத்தை செய்ய முடியாது. இப்ப எங்க ஆலயத்துல பாஸ்டர் இருக்கார், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவங்க புல்பெட்டில் ஏறி அவங்க வார்த்தையை சொல்லுவாங்க. நம்ம எங்க வெளியில பதினஞ்சு வசனத்தை கேட்போம், எழுதுவோம். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஆனா அந்த உடன் வேலைக்காரர்கள் அதுல உண்மையா இருக்கும். என்னென்னலாம் கொடுத்திருக்காரோ அதுல உண்மையா இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். பாருங்க, அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். 18 என் ஆவிக்கும் உங்களுக்கு ஆறுதல் அப்படின்னா, ஆறுதல் செய்யறது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உங்கள் மூலமாக ஒருத்தர் ஆறுதல் அடையணும். ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அவர்கிட்ட போனேன், எனக்கு ஆறுதல் கொடுத்தார். இதுக்காகத்தான் அந்த ஒரு கிருபையை கொடுக்கிறார். அடுத்த கிருபையை 3வது கிருபை 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக அமையும். ஒரு விசேஷமான வசனம். எந்த பாஸ்டா இருந்தாலும், அது சிஎஸ்ஐ பாஸ்டா இருந்தாலும் சரி, பெந்தெகோஸ்தே பாஸ்டா இருந்தாலும் சரி, அவங்க தங்களுடைய செய்தியை முடிச்சுட்டு கடைசியாக இது ஒரு வாழ்த்து சொல்லித்தான் முடிப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. இந்த கிருபை யாற்றது வரணும்னா இயேசு கிறிஸ்து வரணும். ஏன்னா அவர் அன்னைக்கு, பிதாவே நான் போக மாட்டேன், சிலுவையில் அறைய ஒத்துக்கொள்ள மாட்டேன், அவங்க கூடயே இருப்பேன் ஆண்டவரே, பிதாவே சொன்னா இது நடந்துக்காது. அதனாலதான் அந்த கிருபையாக சிலுவையை தூக்கினார். அடுத்து பாருங்க, தேவனுடைய அன்பு. இந்த தேவனுடைய அன்பு இல்லைன்னா குமாரனை கொடுத்திருக்க மாட்டாங்க. அதான் தேவனுடைய அன்பு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒத்துக்கொண்டு போறது காரணம், தன்னுடைய ஒரே பேர குமாரனை தந்தருளி இவ்வளவாக உலகத்திலே அன்பு கொடுக்கும். அந்த பிதாவுடைய அன்பு 2வது. 3வது பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாங்க? ஐக்கியப்படுத்துகிறார். எல்லாம் வித்தியாசமான மக்களா இருக்காங்க, எல்லாத்தையும் உள்ள சேர்க்கிறார். 3 இணைந்து ஒரு வாழ்த்துதலாக உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே, வாழ்த்துதல்ல 3 சேர்ந்து வருது. இது ஒரு கிருபையினுடைய அடுத்த ஒரு காரியம். 4வதாக நம்ம பார்க்க போறோம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 28வது வசனம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோட கூட இருக்கிறதுக்கு இதுக்கு எதுக்காகனா 23 வசனம் பாருங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். இதாங்க நம்ம பரிசுத்தமாகாம பரலோகம் போக முடியாது. அது எங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமில்லாம காக்கப்படும். இதுல ஒன்ல அவுட் ஆனா அவுட் தான். எங்க காலத்துல எக்ஸாம் எழுதும் போது 45 மார்க் வாங்கினா பாஸ், மீதி பெயர் தப்பா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப போய் +2 பாத்தீங்கன்னா அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ஒரு தப்பா எழுந்தீங்கன்னா அரை மார்க்கை கழிச்சு விட்டுருவாங்க. இங்க முற்றிலும் 100% பரிசுத்தமா இருக்கும். இதுக்காக தேவையான கிருபை தேவை. சரி, 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 18வது வசனம். அடுத்த கிருபை எதற்கு தேவைன்னா, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. இது கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது வசனம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, இலவசமாக நீங்க சாப்பிடக்கூடாது. இது 3வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தராகிய கடைசியாக சகோதரர்களே, உங்களிடத்திலே கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமை போது எல்லாவற்றையும் பாருங்க. அதுக்கு கிருபை உங்கள் மூலமாக, என் மூலமாக வசனம் கிருபை. இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு லாஸ்ட் டே நான் முடிக்கிறேன். இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன். நாளை காலைல உங்களுக்கு செய்தி கிடையாது, ஹாலிடே. உங்களுக்கு ஹாலிடே, எனக்கு ஹாலிடே கிடையாது. ஏன்னா ஏசாயா புஸ்தகத்தை நான் 2-3 ரெஃபரல் புக்கை நான் தேடி அதை ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு என்னுடைய ஹாலிடே ஃபுல்லா நான் வேலை பார்த்து உங்களுக்கு அடுத்த நாள் நான் செய்தி கொடுத்தேன். இது வாசனம் பரம்பரை. அதுக்கு என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரே காரணம் கிருபை. அது இல்லைன்னா முடியாது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனம். கிருபை எதற்காக தேவை? 6:21. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுகி போனார்கள். கிருபையானது உங்களோட கூட இருப்பதாக. இன்னைக்கு நம்ம ஏன் வழுகி போகிறாங்க தான் கிருபை. அநேக பாதிலே ஓட்டர் முடிச்சிடறாங்க. அதான் நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம முடிக்கிறதாங்க முக்கியம். முடிக்கிறது எனக்கு தெரியாது. ஒரு நாள் உங்களுக்கு நியூஸ் வரும், டாக்டர் பரலோக ராஜ்யத்தை சேர்ந்து விட்டார். அவர் பின்மாற்றத்துக்கு போக கடைசி வரை வேதத்தை வச்சிருந்தார். மறிக்கும் போது வேதத்தோடு மறித்தார். அதுக்கு தேவை வழுகி போகாதபடி இருக்கிறதுக்கு கிருபை உங்களோடு கூட இருக்கணும். இது ஒரு ஸ்பெஷல் கிருபைங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உன் ஆவியோடு கூட இருப்பதாக. ஒரு ஸ்பெஷலா கொடுப்பாங்க. ஆவி, நீங்க நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்துல இந்த ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவி நம்மளை வழி நடத்துகிறார். நேற்று நைட்டு படுத்திருக்கும் போது நான் யோசிச்சிருந்தேன், நம்ம அடுத்து என்ன செக்ஷன் இருக்குது. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. அப்ப எனக்கு தெளிவா ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. ஏசாயா ஒரு பெரிய ஒரு கடல். அதுக்குள்ள போய் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளோட கூட நம்முடைய ஆவியில இருந்தாருன்னா ஆவியானவர் சொல்லுவார், இதை சொல்லு, நான் உனக்கு உதவி செய்வேன். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்க இருக்கிறோம். தீத்து 3வது அதிகாரம் 15வது வசனம். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். விசுவாசத்தினாலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு வார்த்தை சொல்லுங்க. கிருபையான இது ஒரு கூட்டத்தை நம்ம சிநேகிக்கிறன்னு ஒருத்தர் இருக்காங்க. உங்க மேல அன்பு பாராட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க எப்பனாலும் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவர் இந்த மாதிரி தீத்துக்கு சொல்றாரு, அப்ப அங்க ஒரு கூட்டத்தார் உன்னை நேசிக்கிறவங்க இருப்பாங்க. இந்த நேசிக்கிறத 2 வகையான மக்கள் இருப்பாங்க. ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு பாஸ்டர் என்ற வந்து பிரைசலா அப்படின்னு சொல்றாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வர்றோம். சும்மா தொண பேசிட்டே இருப்பாரு. இல்லைங்க என்ன விஷயம் இருந்திருக்கீங்க, அதே எனக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க, நீங்க இதை காமிப்போம், இல்லை இதுக்காகத்தான் வர்றாரு, இன்னும் வரமாட்டேன். அது கொடுக்கலன்னா அது வரமாட்டேன், கொடுக்கல தரமாட்டேன்னா அதோட என்ன இது சொல்லி பண்ணிடுச்சு. ஆனா இது அப்படி கிடையாது. நம்மை சிநேகிக்கிறவர்கள் பணத்துக்காக கிடையாது, ஒரு காரியத்துக்கு உண்மையான அன்பு இருந்தே படிப்போமா. மகா இரக்கமும் கருணை பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நன்றி இல்லை இருதயத்தோடு திரு சமூகம் ஐயா.
ஆவியானவரே, நீர் எங்களுடைய ஆவியில் இருந்து வசனத்தை சொல்லிக் கொடுத்தீங்களே ஐயா. கொலை செடி முடிக்க நன்மை பாராட்டத்துக்காக நன்றி. நன்றியில் இதயத்தோடு உங்களுடைய திரு சமூகத்தில் இருக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.